தழைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அதில் இருக்கும் நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சுக்கங்காய் அல்லது மிதுக்கன்காயின்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு கோவையுடைய இலைகளைப் போலவே வளரக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான மஞ்சள் நிறமான பூக்களை கொண்டிருக்கும். ரொம்ப அழகாக படர்ந்து வரக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கங்காய் அல்லது மிதுக்கன்காயை பொறுத்தவரையிலும் மருந்தாக மட்டுமல்ல, உணவாக பயன்படுத்துகின்ற வழக்கமே இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், மதுரை, தூத்துக்குடி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம ஊரில் எப்படி கலைச்செடிகள் இருக்கோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் வளரக்கூடிய கலைச்செடிகளை கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மிதுக்கன்காய் அல்லது சுக்கங்காயை பொறுத்தவரையிலும் வயிறு புண் ஆற்றுவதில் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனத்துடைய ஆய்வறிக்கைப்படி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே மிக அதிகமான பேர் கஷ்டப்படுகின்ற வியாதி, இன்றைக்கு மாடர்ன் மெடிசனால் தீர்க்க முடியாமல் பல்வேறு உபதிரவங்களை கொண்டு வரக்கூடிய வியாதி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்றுநோயோ சர்க்கரை நோயோ கிடையாது. வயிற்றில் ஏற்படுகின்ற சாதாரண புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். இன்றைக்கு அல்சர்னு சொல்லுகின்ற அந்த ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய அளவில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் மாடர்ன் மெடிசன் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே போல் மாடர்ன் மெடிசனுக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பேண்டாசிட்னு சொல்லக்கூடிய மருந்துகள் தான் இன்றைக்கி சிறுநீரக செயலிழப்புன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுவதற்கு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லாமல் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை, குறிப்பாக கழுத்திலிருந்து வாய் வரை வயிறு வரை ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கேர்டுன்னு சொல்லக்கூடிய எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் வயிற்றுப்புண், குடல் புண், அதே போல் பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண்கள் அல்லது அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த சுக்கன்காய் அல்லது மிதுக்கன்காயின்னு சொல்லக்கூடியது தான். இந்த சுக்கன்காயை என்ன பண்ணுவோன்னா பார்ப்பதற்கு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் போலவே இருக்கும். பாரம்பரிய மருத்துவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ஒரு கத்தி வச்சு 4ஆக வெட்டி இந்துப்பு நிறைய எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதை ஒரு தட்டில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு 50 பழம் அல்லது 100 பழத்தை எடுத்து கட் பண்ணி உப்பில் போட்டு வெயிலில் துணியை வச்சு காய வச்சுருவாங்க. இந்த உப்பில் ஊறும்போது முதல் 10 நாட்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப தண்ணீர் சுரக்கின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வறண்டு ரொம்ப பார்ப்பதற்கு அந்த எலுமிச்சை ஊறுகாய் போல், உப்பில் போட்ட எலுமிச்சை ஊறுகாய் போலவே மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும். ஸோ வயிறு வலி அல்லது வயிற்று பொறுமல் அல்லது இந்த அல்சர்னால் ஏற்படுகின்ற வயிறு பிரச்சனையோடு யாராவது வரும்போது இந்த சுக்கன்காயிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த உப்பு போட்ட பொருளை சிறிதளவு அரிசி கஞ்சின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கஞ்சியில் சேர்த்து ஒரு 3 நாட்களுக்கு சாப்பிட சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த வலியோ அல்லது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணோ, குடல் புண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ, நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. காலை எழுந்தவுடன் ஒரு முறை மோஷன் போகணும், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனேயே மோஷன் போகணும், இன்பிட்வீன் டீ காஃபி சாப்பிட்டா உடனே மோஷன் போகணுங்கிற மாதிரி இருக்கிறது, திருப்பி மதியான உணவுக்கு பிறகு, திருப்பி இரவு உணவுக்கு பிறகு, இன்பிட்வீன் ஏதாவது சாப்பிட்டா கூட மோஷன் வர மாதிரி இருக்கும், கேஸ் வர மாதிரி ஏதாவது தெரிஞ்சால் கூட உடனே மோஷன் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வியாதிக்கு தான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இந்த ஐபிஎஸ் இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை, மனதில் சதா சர்வகாலம் பயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனதளவுலையும் அதனால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறத பார்க்குறோம். ஐபிஎஸ் பிரச்சனை ஒரு அளவுக்கு மேலே அதிகமாகும்போது அது மனதையும் பாதித்து மனநோயாகவும் மாறுவதை நம்ம பார்க்க முடிகிறது. 100 பேருக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குன்னா குறைந்தது 65-70 பேராவது இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதை குறைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கங்காய் அல்லது மிதுக்கன்காய் தான். இந்த சுக்கன்காயிலிருந்து நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டு தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஊறுகாய் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைடு காயை காலையில் எழுந்த உடனே ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு கிளாஸ் நல்ல நீர் மோரில் கரைச்சி குடிச்சிடணும். இது ஒன்று தான் மருந்து. ஒரு 48 நாட்கள் 1 மண்டலம் இதை செய்ய வேண்டும். இந்த 1 மண்டலத்திற்கு எந்த அசைவ உணவும் சாப்பிடக்கூடாது. பால் முதல் கொண்டு, தேன் முதல் கொண்டு, மோரை தவிர வேறு எந்த விலங்கிலிருந்து வர உணவையும் சாப்பிடாமல் 48 நாட்கள் இருந்து பார்த்தாலே
இந்த ஐபிஎஸ் பிரச்சனையும் குணமாகிறத பார்க்கலாம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னால் வரக்கூடிய அந்த மன அளவில் இருக்கக்கூடிய அழுத்தம், ஆங்ஸைட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மைக்ரேன் சொல்லுவோம். காலையில் எழுந்த உடனே லேசாக ஒரு பக்கம் தலைவலி ஆரம்பிக்கும். 10 மணி ஆரம்பிக்கும் போது தலையில் ஏதோ ஒரு ஈட்டி வைத்து குத்தியது போல் விண்ணுன்னு வலி இருக்கும். ஒரு 11 மணி வாக்கில் வாமிட்டிங் ஆரம்பிக்கும். வாமிட்டிங் எடுத்து ஒரு மாலை ஒரு 5 மணி 6 மணி ஆகும்போது அது குணமாகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சிறப்பான மருந்து இந்த சுக்கங்காய். சுக்கங்காயுடைய அந்த காய் பகுதியே சாதாரணமாக வெஜிடபிளாக கூட இதை சாப்பிட்ற பழக்கம் உண்டு. அதை சுண்டைக்காய் வைத்து எப்படி சாம்பார் வைப்போமோ அதே போல் பாசிப்பருப்புடன் சேர்த்து அதை ஒரு சமையலாக செய்து ஒரு உணவாக அதை சாப்பிட ஆரம்பித்தாலே படிப்படியாக உடலில் இருக்கக்கூடிய பித்தம் சம்பந்தப்பட்ட காரணிகள் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு அந்த ஒற்றை தலைவலி மற்றும் அந்த ஒற்றை தலைவலியினால் ஏற்படக்கூடிய வாந்தி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலி மிக அதிகமாக போகும்போது கண் பார்வையுடைய பாதிப்போ, அதே போல் சில நேரங்களில் அந்த கண் பார்வையுடைய பாதிப்போடு கூடி முகவாதம் சம்பந்தப்பட்ட ஃபேஷியல் பெராலிசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் ஒற்றை தலைவலி ஏற்பட்டு முறையான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இருக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பக்கவாதம் சம்பந்தப்பட்ட இதய அடைப்புன்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது ஏதோ வெறும் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது. முறையான உணவு முறைகள், முறையான சிகிச்சைகள், முறையான மருந்துகள் இதை எடுத்தால் தான் அது நிரந்தரமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலையில் மோஷன் போகும்போது அந்த மோஷனோடு சளி கலந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். மியூக்கஸும் கலந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த மியூக்கஸ் கலந்து போகும்போது பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய அளவில் நமக்கு வயிறில் இருக்கக்கூடிய சத்துக்கள், குறிப்பாக உடலுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உடலை விட்டு போகுதுன்னு அர்த்தம். இதை முறையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம்னா பின்னாடி டிபி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை குணமாக்குவதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த சுக்கன்காய் தான், அல்லது மிதுக்கன் காய்ன்னு நம்ம சொல்லக்கூடிய மருந்து. இதை ஒரு ஊறுகாய் போல் நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அதை உணவோடு சேர்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தாலே மோஷன் போகும்போது அந்த மியூக்கஸ் கலந்து போகின்ற பிரச்சனை படிப்படியாக குறைவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சுக்கன்காய் அல்லது மிதுக்கன்காய் அப்படிங்கிறது பரவலாக நம்ம தமிழகம் முழுவதும் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தான். இதோட காயை மட்டும்தான் மருந்துக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. இதை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் மருத்துவம் தொடர்பான பல பிரச்சனைகளை தொடர்ந்து பேசி வந்திருக்கிறோம். நாம் எந்த பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோமோ அது நாளுக்கு நாள் மிகவும் சிக்கலான ஒன்றாக மாறிக்கொண்டு வருகிறது. நாம் அதை எப்படி தீர்ப்பது என்பது குறித்து பல்வேறு தீர்வுகளை நோக்கி நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்பது மருத்துவ நலம் என்பதாகும். மருத்துவ நலம் என்கிற இந்த விஷயம் என்பது இன்று நாளுக்கு நாள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. மக்களுக்கு உண்மையில் சுகாதாரமான வைத்திய வசதிகள் கிடைக்கிறதா, உண்மையான மருத்துவம் கிடைக்கிறதா என்கிற கேள்வி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே அரசு மருத்துவமனைகள் பல செயலிழந்த நிலையில் இருக்கின்றன. மருத்துவர்கள் ஒழுங்காக வருவது கிடையாது, அங்கு ஒழுங்காக மருந்துகள் இருப்பது கிடையாது. அங்கு தலைவிரித்தாடக்கூடிய லஞ்ச லாவண்யம் காரணமாகவும் அக்கறையின்மை காரணமாகவும் பலர் அரசு மருத்துவமனைகளுக்கு வருவது கிடையாது. ஏழை எளிய மக்கள் தான் வருகிறார்கள். ஆனாலும் கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழல் அங்கு தொடர்ந்து நிலவி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் தனியார் மருத்துவமனைகள் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தங்களை முன்னிறுத்தி கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. சமீபத்தில் கர்நாடகாவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அதாவது அரசாங்கத்திற்கும் தனியார் மருத்துவமனைகளை சார்ந்த மருத்துவமனைகளுக்கும் இடையே தான் அந்த போராட்டம் நடந்தது. அது என்னவென்று சொன்னால், கர்நாடக அரசாங்கம் சமீபத்தில் ஒரு சட்ட சீர்திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சித்தது. அது என்னவென்று சொன்னால்,
எந்தெந்த மருத்துவத்திற்கு எவ்வளவு விலை நிர்ணயிப்பது, கட்டணம் நிர்ணயிப்பது, எந்தெந்த சோதனைகளுக்கு எவ்வளவு கட்டணம் நிர்ணயிப்பது என்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர முயற்சித்த போது தனியார் மருத்துவ அமைப்புகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் தெருவுக்கு வந்து போராடிய ஒரு அவலக்காட்சியை பார்க்க முடிந்தது. உண்மையில் எந்த நோயாளிகள் எந்த நோயாளியிடமிருந்து அவர்கள் பணம் பெற்றுக்கொண்டு வைத்தியம் பார்க்கிறார்களோ அந்த நோயாளிகளை கைவிட்டுவிட்டு அவர்கள் போராட்டத்திலும் வேலைநிறுத்தத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பது, கட்டண நிர்ணயம் மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்குமா என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏனென்று கேட்டால், நீங்கள் கட்டண நிர்ணயத்தை நீங்கள் விதித்தால் கூட வேறு மறைமுக வழிகளில் அந்த பணத்தை, அதாவது அவர்கள் ஒரு நோயாளியிடமிருந்து பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பணத்தை அவர்களால் சுலபமாக பெற்றுவிட முடியும். அப்படி இருக்கிற போது அதை நாம் எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம் என்பது முக்கியமான கேள்வி. இப்பொழுது உதாரணமாக நம்முடைய மருத்துவ முறையில் மிக சிக்கலான ஒரு பிரச்சனையாக இருப்பது என்னவென்று சொன்னால் தேவையற்ற பரிசோதனைகள். நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி அவர் அந்த மருத்துவமனைக்கு செல்கிற போது அவர் அதிகமும் ஏதாவது ஒன்றினால் பாதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அது நிச்சயமாக அனாவசியமான பரிசோதனைகளின் மூலமாகத்தான் அவர் அந்த பாதிப்பை அடைகிறார். தேவையே இல்லாமல் நிறைய டெஸ்ட் எடுப்பது, போலித்தரமான டெஸ்ட் எடுப்பது, அதற்கு அதிகபட்சமான ஒரு கட்டணங்களை நிர்ணயிப்பது. சமீபத்தில் என்னுடைய எழுத்தாளர் நண்பர் ஒருவருக்கு, ஒரு வயது முதிர்ந்த எழுத்தாளர் நண்பர் ஒருவருக்கு காதில் ஒரு வலி ஏற்பட்டது. அந்த வலிக்காக அவர் சோதனைகளுக்கு சென்றார். தொடர் சோதனைகள். கடைசியில் அவருக்கு 55,000 ரூபாய் செலவாகியது. அவர் என்னிடம் வேடிக்கையாக குறிப்பிட்டார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்காக நான் 55,000 ரூபாய் செலவழிக்க வேண்டியிருந்தது என்று வேடிக்கையாக என்னிடம் குறிப்பிட்டார். இதை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த தனியார் மருத்துவமனைகள் எந்த அளவிற்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு மனநிலையோடு மட்டுமே செயல்படுகின்றன என்பதையும், அவை நோயாளிகளுடைய நலன், அவர்களுடைய ஒரு சேவை என்கிற அடிப்படையில் ஒரு நியாயமான கட்டணத்தை அவை விதிக்க தயாராக இல்லை என்பதையும் நம்மால் வெளிப்படையாக பார்க்க முடிகிறது. இப்பொழுது உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், தொடர்ச்சியாக அதே போல் நிறைய மருந்துகளினுடைய விலை இன்று ஜிஎஸ்டிக்கு பிறகு அதுவும் மிக கடுமையான விலையேற்றத்தை அடைந்திருக்கிறது. இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள் இல்லாதது. இப்பொழுது ஒரு 2000 பேருக்கு ஒரு மருத்துவர்கள் என்கிற அளவில்தான் இந்தியாவில் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு பரிந்துரையின்படி 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இருப்பது அதில் பாதி தான் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த தனியார் மருத்துவமனைகள் அல்லது மருத்துவர்கள், நீங்கள் எந்த தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் அங்கு கூட்டம் அலைமோதுவதையும், பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் காத்திருப்பதையும், மிக கடுமையான ஒரு கட்டண நிர்ணயம் அங்கு இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சில சமயம் ஒரு அதிசயமாக சில செய்திகள் வருகின்றன. 5 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர், 20 ரூபாய்க்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய டாக்டர் என்றெல்லாம் செய்திகள் நாம் வருவதை கூட நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு அபூர்வமான ஒரு மோசமான சூழலில் அத்திபுத்தாற்போல் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருக்கின்றன. மற்றபடி குறைந்தபட்சமாக இன்றைக்கு மருத்துவர்கள் சாதாரணமாக ஒரு நோயாளியை அவுட் பேஷண்டாக, வெளிநோயாளியாக அவர் ஒரு 5 நிமிடம் செலவிட்டால் அவர் 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரை குறைந்தபட்சமாக இன்றைக்கு கட்டணம் வசூலிக்கிறார்கள். அதுவும் அவருடைய அனுபவமோ அல்லது புகழோ அதிகமாக இருந்தால் அவர் வசூலிக்க கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் வசூலிக்கக்கூடிய கட்டணம் என்பது ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் அவர் கடனாளியாகி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கூட விற்க வேண்டிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த நிலையில் கர்நாடக அரசு கொண்டு வர முயற்சிக்கிற இந்த சட்டம் என்பது ஒரு முதல் படி. இதை மருத்துவர்கள் எதிர்ப்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல. அவர்கள் ஒரு நியாயமான கட்டண நிர்ணயத்திற்கு அரசோடு உட்கார்ந்து பேச வேண்டும். மாறாக தாங்கள் மனம் போன போக்கில் சிகிச்சைகளுக்கு கட்டணம் விதிப்போம் என்று சொல்வது என்பது மிக மிக ஒரு ஆபத்தான, மக்களை அவர்களுடைய நெருக்கடியை பயன்படுத்தி சுரண்டுகிற ஒரு விஷயம். இதை அரசு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. இந்தியா முழுக்க இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த மருத்துவ கட்டணங்களை ஒழுங்குபடுத்துவது எப்படி, போலி மருத்துவ சோதனைகளில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது முதன்மையான பிரச்சனை. இன்னொன்று, அரசு பொது மருத்துவமனைகளை நாம் மேம்படுத்தினால் மட்டும்தான் இந்த தனியார் மருத்துவமனைகளுடைய இந்த மிகப்பெரிய ஒரு அபகரிப்பை, மக்களிடம் செய்யக்கூடிய அபகரிப்பை நாம் தடுத்து நிறுத்த முடியும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு KR கணேஷ். 2 வருடங்களாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பணியாளர்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, வளர்ச்சி எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சம்மேளனத்தோட மாநில பொதுச் செயலாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். இப்போ ஊராட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கிராமப்புற வளர்ச்சி மேம்பாடு இதெல்லாம் பற்றி பேசும்போது இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்றம் தான் சொல்லலாம். இப்போ உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் 2 வருடங்களாக நடக்காத இந்த ஒரு சூழலில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் தேக்கம் அடைஞ்சிருக்கும், வளர்ச்சி பணிகள்லாம் நடக்காமல் இருந்திருக்கும், பொதுவாக பாதிக்கப்பட்டது மக்கள், அதை சார்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னு பல நிலைகளில் இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிற இந்த ஒரு சூழலில் அதோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் சார்ந்த நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இந்த 2 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படலை, உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டியதன் அவசியம் என்ன, இப்படி நடத்தாததுனால என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகள் இப்போ ஏற்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் 12 மாநகராட்சிகள் இருக்குது. ஏற்கனவே 10 இருந்தது, அப்புறம் தமிழக அரசு 2 சேர்த்து 12 மாநகராட்சிகள். அதே மாதிரி 124 நகராட்சிகள் இருக்குது. 528 பேரூராட்சிகள் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்லேயும் இருக்குது. அதே மாதிரி 12,524 ஊராட்சிகள், 385 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு கீழே இருக்குது. இப்போ பெரும்பாலும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் தான் மக்களோடு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்புகள். இதில் உள்ளாட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், இது போன்ற ஊராட்சி தலைவர்கள், இவர்கள் மக்களோடு நேரடி தொடர்பில் இருப்பதனால எல்லா வளர்ச்சி பணிகளும் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் அரசாங்கம் செய்ய முடியும், தமிழக அரசாங்கம் செய்ய முடியும். இப்போது கடந்த ஆண்டே அக்டோபர் மாதமே தேர்தல் நடத்தப்பட்டு தேர்தல் மூலமாக புதிய உறுப்பினர்கள், தலைவர்கள் பதவி ஏற்றிருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் அதிமுக அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி சண்டையின் காரணமாக அந்த கட்சி முதல்ல பிளவுபட்டது. 2 ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்கே அவர்கள் கூவத்தூர் போன்ற பல கூத்துக்களை நடத்தி தமிழ்நாட்டில் கேலிக்கூத்தாக மாற்றினார்கள். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலையும் நடந்த நிகழ்வுகள் என்பது தமிழ்நாட்டையே வெக்கப்பட செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சம்பவங்கள் என்பது நடந்தது. மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கவர்னரிடத்தில் மக்கள் மன்றத்திலையும் இதை மிக விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்போ இந்த பின்னணியில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு அங்கே திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட பல பொது அமைப்புகள் தேர்தல் நடத்தப்படணும் என்று வழக்குக்கு சென்றாங்க. அப்படி வழக்குக்கு சென்ற பின்னாடி நீதிமன்றம் பல கெடுவை நிச்சயித்தாங்க, சட்டமன்ற தேர்தல் நடத்தணும் என்று. அப்படி கெடுக்கள் நிச்சயிக்கப்பட்ட பின்னாடியும் கூட தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான ஆணையமாக இல்லாமல் இந்த அரசனுடைய கைப்பாவையாக செயல்படுவதனுடைய விளைவு உயர்நீதிமன்ற தீர்ப்பையே இவர்கள் அமலாக்காத போது மீண்டும் இப்போது உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு இப்போது சென்றிருக்கிறது. அங்கே பகிரங்கமாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் நாங்கள் தேர்தலை நடத்தாததனால் எங்களுடைய மன்னிப்பை கோருகிறோம் என்று அநேகமாக தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக, அநேகமாக இந்தியாவிலேயும் எங்கேயும் நடந்ததான்னு எனக்கு தெரியல, ஒரு கேவலமான ஒரு சூழல் இந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்கு. அதுக்கு காரணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுபட்டது. 2, அதை பாரதிய ஜனதா கட்சி இந்த பிளவை பயன்படுத்தியது. பின்னாடி அந்த பிளவை ஒன்று சேர்த்தார்கள். இப்போதும் அவர்கள் தேர்தல் நடத்தாத காரணம் இரட்டை இலை சின்னம் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்தில் விசாரணை முடிந்திருக்கு, தீர்ப்பு வரலை. இப்போ அவங்க சொல்லக்கூடிய காரணம்,
நாங்கள் வார்டுகளை வரையறை பண்ணலை என்று சொல்கிறாங்க. இது கடந்த ஆண்டு அக்டோபருக்கு முன்னாடியே இந்த வரையறைகள் செய்யப்பட்டாச்சு. ஆனால் இப்போ பகிரங்கமாக இவர்கள் தவறான தகவலை நீதிமன்றத்துக்கும் சொல்கிறாங்க, மக்களுக்கும் சொல்கிறாங்க. ரெண்டும் இப்படி தேர்தல் நடத்தாதனால உதாரணமாக உள்ளாட்சி அமைப்புகளில் குடிநீர் விநியோகம் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கு. கிராமப்புறங்களில் குடிநீர் என்பது அத்தியாவசிய தேவை. இப்போ அது மோட்டாரை சரி செய்கிறது, முறையாக குடிநீருக்கு கிடைக்க செய்யக்கூடிய ஏற்பாடுகள் செய்வது என்பது செய்யணும். அதே மாதிரி தெருவிளக்குகள் பராமரிப்பு என்பது நடைபெறலை. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்பின் கீழ் இருக்கிற சாலைகள், புதிய சாலைகள் போடப்படலை, எந்த விதமான ஏற்பாடுகள் செய்யப்படலை. குளம் மராமத்துகள், இம்மாதிரியான பணிகள் முழுவதுமே மிக பெருமளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதை தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க முடியும். மக்கள் கடுமையான துயரத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. ரெண்டு, அதிகாரிகள் மற்ற யாரும் இதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடிய சூழல் இல்லை. அரசாங்கம் இந்த நடவடிக்கையின் காரணமாக ஒன்று நீதிமன்றத்தையும் ஏமாற்றுகிறாங்க, தமிழக மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. மூன்று, மக்கள் கடுமையான துயரத்துக்கு இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாதனால மக்கள் பிரதிநிதிகள் இருந்தால் எங்களுக்கு தண்ணி வரல, தெருவிளக்கு எரியலை, சாலை வசதி வேணும் அல்லது இன்ன பிரச்சனைகள் இருக்குது என்று மக்கள் போய் முறையிட முடியும். இப்போது அதுக்கான வாய்ப்பு சூழல்கள் என்பது இல்லை. இந்த பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படாமல் மிக பெரும் அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மூன்று, என்னென்னா அங்கே வரி வசூலோ இதர முறையாக அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகள் இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தால் தான் செய்ய முடியும். அதே மாதிரி புதிய வளர்ச்சி திட்டங்கள் இதுவும் மாநில அரசு நேரடியாக செய்ய முடியாது, உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக தான் செய்ய முடியும். அப்போது இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாததன் மூலமாக தமிழக அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சித்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஏற்கனவே மத்திய அரசு சட்டத்தின் மூலமாக உள்ளாட்சி தேர்தல் 6 மாத காலத்துக்குள்ளே அந்த அமைப்பு கலைக்கப்பட்டு நடத்தப்படவில்லை என்றால் மத்திய அரசாங்கத்தின் நிதி கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு கிடைக்கிற தகவல் ஒரு 4000 கோடி ரூபாய்க்கு மேலான நிதி, தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி தேர்தல் நடத்தப்படாதனால அந்த நிதி என்பது கிடைக்கவில்லை. அப்படின்னா தமிழக மக்கள் இன்னும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதில் குறிப்பிட வேண்டியிருக்கு. தமிழக அரசாங்கம் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உள்ளாட்சி அமைப்புன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதில் இந்த பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகள் மூலமாக தான் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை நம்ம கொண்டு போக முடியும். அப்படிங்கிற ஒரு சூழலில் 2 ஆண்டுகள் அந்த தேர்தல் நடக்கலை, அதற்கான பணிகள் எதுவும் இல்லைன்னும் போது எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு நம்ம போயிருப்போம்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்படி பல விதங்களில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் சுகாதாரம் அப்படின்னு வரும்போது இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மழை வெள்ளம் பாதிப்பு வரும்போது நம்ம எவ்வளவோ தொற்று நோய் இதெல்லாம் பார்க்குறோம், இதோட தீவிரம் உயிரிழப்பு வரைக்கும் போயிருக்கு. இந்த அமைப்புகள் மூலமா செய்ய வேண்டிய பணிகள் சரியா செயல்படலைன்ற ஒரு நேரத்துல பொது சுகாதாரம் அப்படிங்கிறதோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? இப்போது குறிப்பாக மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பின்னாடி கடந்த 2014 அக்டோபர் 2ஆம் தேதி ஸ்வச் பாரத் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள். பல பிரபலங்கள் பொதுவாக மக்களும் இது ஒரு தூய்மை இந்தியா என்ற முறையில் இந்திய நாடு தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதை வரவேற்றார்கள். நாங்களும் எல்லோரும் சேர்ந்து வரவேற்றோம். ஆனால் 2014-15 கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசாங்கம் விளம்பரத்துக்காக மட்டும் தொகை ஒதுக்கி செலவு செய்திருக்கிறாங்க. இப்போது 15-16 கிட்டத்தட்ட 293 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் விளம்பரத்துக்காக மட்டும் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த ஸ்வச் பாரத்தில் தூய்மை இந்தியா என்று சொன்னால் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கான கருவிகள், தளவாடங்கள், நவீன இயந்திரங்கள் இதை வாங்குவதற்காக ஒதுக்கப்படவில்லை, பணம் ஒதுக்கலை. 2, தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இங்கே தூய்மை இந்தியா திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்ற பெயரில் தமிழக அரசு சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க. கிராமங்களில் தூய்மை காவலர்கள் என்று ஒரு பிரிவினரை வேலைக்காக நியமித்தாங்க. ஆனால் என்ன மோசடி பண்ணாங்கன்னா, மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை கொண்டு 100 நாட்கள் மட்டும் அவர்களுக்கு வேலை கொடுத்துட்டு 100 நாள் முடிஞ்ச உடனே வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. இப்போது தூய்மை என்பது இப்போ அன்றாடம் ஒவ்வொரு மனிதனும் குப்பை கூளங்களை கழிவுகளை போடுறோம்.
அதே மாதிரி பொது வெளியிலையும் டன் கணக்கில் குப்பைகள் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு பணி. இவங்க 100 நாள் முடிஞ்ச உடனே அந்த தொழிலாளர்களை நிறுத்திடுறாங்க, அந்த வேலையும் நின்று போயிடுது. 2 பொது சுகாதாரம் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா டெங்கு காய்ச்சல் மிக பெரும் அளவுக்கு தமிழ்நாட்டில் பரவி பெரிய பீதியை கிளப்பியிருக்கு. ஏராளமான மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. தமிழக அரசு இதை மூடி மறைப்பதற்கு முயற்சிக்கிறாங்களே ஒழிய உருப்படியான எந்த நடவடிக்கையிலும் எடுக்க மறுக்கிறாங்க. இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம், பொது சுகாதாரத்தை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு என்பது மாற்றப்பட்டு இது மக்கள் தனிநபர்களுடைய பொறுப்பு என்று தள்ளிவிடப்பட்டிருக்கு. அதான் பல கடைகளில் மற்ற இடங்களில் அது பொதுமக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டியது அரசாங்கம் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்கடைகளை தூர்வாருவது, சாக்கடைகள் கழிவுகள் தேங்காமல் அதை செய்வதுங்கிறது தனி ஒரு மனிதன் செய்ய முடியாது. ஒரு நபர் மட்டும் செய்வதன் மூலமாக இதை உற்பத்தியை நிறுத்த முடியாது. 2 அடிப்படையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நல்ல தண்ணி மூலமாக தான் டெங்கு கொசு உற்பத்தி ஆகுது என்று விளம்பரப்படுத்துகிறாங்க. மொக்குக்கு மொக்கு விளம்பர தட்டிகளை பல இடங்களில் வச்சு, ஆகவே தேங்காய் சிரட்டை, பழைய டயரு இதெல்லாம் நீங்கள் ஒழிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டெங்கு கொசுவை ஒழிக்க முடியுதா? சாக்கடைகளில் உற்பத்தி ஆகிற கொசுவே அங்கே போய் முட்டை வச்சதுன்னா அது டெங்கு கொசுவாக லார்வாவாக மாறுது. அப்போது ஏற்கனவே நகராட்சிகளில் மாநகராட்சிகளில் மலேரியா ஒழிப்புத்துறை, கொசு ஒழிப்புத்துறை என்ற ஒரு துறை இருந்தது. இவர்கள் அந்த துறையே ஒழிச்சிட்டாங்க, கொசுவை ஒழிக்கலை. இதுக்கான துறை என்பது ஒழிக்கப்பட்டுருச்சு. அதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி என்பதும் இப்போது ஒதுக்கப்படுவதில்லை. இது என்ன ஆகுதுங்கிற கேள்வி என்பது ஏற்பட்டிருக்கு. 2 அடிப்படையாக இந்த 1997ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் என்ன கொண்டு வந்தார்னா, ஒரு நாம்ஸ் கொண்டு வந்தார். ஒரு 1000 பேர் ஜனத்தொகை இருந்தால் அல்லது 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு குறுகிய சாலையோ பெரிய தெருச்சாலைகளோ இருந்தால் 4 துப்புரவு பணியாளர்கள் இருக்கலாம் என்று ஒரு விதிமுறையை கொண்டு வந்தாங்க. ஆனால் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இந்த துப்புரவு பணியை அவுட் சோர்சிங் முறையிலையும் கான்ட்ராக்ட் முறையிலையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடை செய்து இதை முழுவதும் தற்காலிக பணியாக மாற்றிட்டாங்க. அப்போது இந்த பொது சுகாதாரம் என்பது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. இதுக்கு போதிய நிதி ஒதுக்கணும், ஊழியர்கள் ஒதுக்கணும், மருந்துகள் ஏற்பாடு செய்யணும் என்று செய்யப்படலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அதே மாதிரி மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் ஸ்வீப்பிங் ஒர்க்கு, டெக்னிக்கல் ஒர்க்கு எல்லாமே அவுட் சோர்சிங் விடப்பட்டிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நம்ம முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம் மோகன் ராவ் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த பத்மாவதி ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் என்ற ஒரு பெங்களூரில் இருக்கிற, திருப்பதியில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்டை எடுத்திருக்கு. இதன் மூலமாக என்னென்னா, இந்த அரசு நிறைவேற்ற வேண்டிய பொது சுகாதாரத்தை தனியார் மயமாக்கி மக்களை தண்டித்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரையிலும் இன்றைக்கு இந்த கொசுவினால், டெங்குவினால் மரணம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் தமிழக அரசு தான் என்று குற்றஞ்சாட்ட விரும்புகிறோம். இந்த பொது சுகாதாரத்தை அவர்கள் பாதுகாக்கணும்னா, ஒன்று போதிய நிதி ஒதுக்கப்படணும், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸு கருவிகள் வாங்கப்படணும். அரசு மருத்துவமனைகளில் ஏராளமான மருத்துவர்கள், செவிலியர்கள், காலி இடங்கள் இருக்குது, மருந்து பற்றாக்குறையும் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அப்போது இதை செய்வதற்கு மாறாக இவர்கள் செய்வது மாவட்ட ஆட்சியர்கள் அதிகாரிகளை விட்டு வீடு வீடாக கடையாக ஆய்வு நடத்துவது, மக்களை குற்றம் சுமத்தி அவர்களுக்கு அபராதம் விதிப்பது. இது பிரச்சனையை திசை திருப்புகிற நடவடிக்கை அப்படிங்கிறதான் நாங்கள் பார்க்குறோம். அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் தீவிரமாக மாறும். இன்னும் சொல்லப்போனால் பொதுமக்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு பொது சுகாதாரத்தை அரசு தான் பாதுகாக்க வேண்டும் என்று கிளர்ந்தெழ வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இந்த பிரச்சனைகள் சுகாதாரம்லாம் பேசும்போது துப்புரவு தொழிலாளர்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த திடக்கழிவு மேலாண்மை, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும்போது மனிதர்களே மனிதர் கழிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் 93 வந்து அதுக்கப்புறம் அதை திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்னதான் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் இன்னும் நடைமுறையில் மனிதர்களே மனிதர் கழிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். இதை ஒரு உள்ளாட்சி மன்றத்தோட ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கீங்கன்ற முறையில் இந்த பிரச்சனைகள் இன்னும் இப்படியே இருக்கிறதுக்கான காரணம் என்ன?
அதாவது நம்முடைய இந்திய நாட்டில் ட்ரை லெட்டின் என்று சொல்லக்கூடிய உலர் கழிப்பிடங்கள் தான் ஏராளமாக இருந்தது. உள்ளாட்சி அமைப்புகள்லையும் அது இருந்தது. இன்னும் நவீன கழிப்பறைகள் இல்லாத ஒரு சூழலில் பல்வேறு பொதுநல அமைப்புகள், உதாரணமாக சஃபாய் கர்மாச்சாரி என்ற ஒரு அமைப்பு, அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற அந்தோலன் என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டாங்க. இப்படி பல நாள் இந்தியா முன்னேறி கொண்டிருக்குன்னு சொல்கிறோம், சந்திராயனு மற்றதெல்லாம் நம்ம அனுப்புகிறோம்னு சொல்கிறோம். ஆனால் இன்னமும் மனித கழிவை மனிதர்களே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு இழிநிலை இருக்குது. நீங்கள் உதாரணமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கை ரிக்ஷாக்கள் இருந்தது. டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் 1976க்கு பின்னாடி அவர் என்ன செஞ்சார்னா மிகப்பெரிய சமூக புரட்சி. அது கை ரிக்ஷாக்களை ஒழித்து அது மோட்டார் பொருத்திய ஆட்டோக்கள் என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போது தமிழ்நாட்டில் கை ரிக்ஷாக்கள் என்பது அநேகமாக இல்லை, வேறு பல மாநிலங்களில் இப்போதும் கூட இருக்குது. இப்போ இந்த மனித கழிவை மனிதன் அள்ளக்கூடாது, இதுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகிய போது உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையின் அடிப்படையில் அன்றைக்கு 93ல் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. உலர் கழிப்பிடங்கள் இருக்கக்கூடாது, அது அரசு நிர்வாகத்திலையும் சரி தனிநபர்களும் என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தில் பல ஓட்டைகள் இருந்தது, அது சரியாக அமுலாக்கப்படவில்லை. மீண்டும் இந்த அமைப்புகள் நீதிமன்றத்தை அணுகிய போது முறையான திருத்தங்களோடு இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். உதாரணமாக செப்டிக் டேங்கு, பாதாள சாக்கடைகளில் நிறைய மரணங்கள் ஏற்பட்டது. இப்போ இதெல்லாம் அந்த சட்ட வரையறைக்குள்ளே இல்லாமல் இருந்தது. அப்போது அந்த நீதிமன்றம் மீண்டும் சொன்ன பின்னாடி 2013ஆம் ஆண்டு ஒரு புதிய மசோதா நாடாளுமன்றத்திலையும் மாநிலங்களவையிலையும் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 1 செப்டிக் டேங்கு, 2 பாதாள சாக்கடைகள், அதே மாதிரி திறந்தவெளி கால்வாய்கள், 3 அதே மாதிரி உலர் கழிப்பிடங்கள், இவைகள் முழுவதும் முற்றாக ஒழிக்கப்படணும். பாதாள சாக்கடை செப்டிக் டேங்குகளில் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்யக்கூடாது, முழுக்க இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை மீறுபவர்களுக்கு அபராதம் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்திய நாடு முழுவதுமே இந்த சட்டம் 2013 வந்திருக்கு. இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டுமல்ல, ஒரு 10 ஆண்டு காலத்தில் பார்த்தா 750க்கும் மேற்பட்ட மரணங்கள் சம்பவிச்சிருக்கு செப்டிக் டேங்கில், பாதாள சாக்கடைகளில். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் இந்த கிட்டத்தட்ட 20 வயது, 15 வயது, 18 வயது என்று இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பாக அருந்ததிய தலித் இளைஞர்கள், இவங்க தான் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ மீண்டும் சில அமைப்புகள், இங்கே கூட பாடம் நாராயணன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வலர் அவர் நீதிமன்றத்தை அணுகினார். அப்புறம் நம்முடைய உயர்நீதிமன்றம் இந்த இறந்த குடும்பத்தை இந்த சட்டத்தை காட்டி இவங்க என்ன பண்ணாங்கன்னா வழக்கும் பதியலை, இதை தடுக்கவும் இல்லை. அப்போ அவங்க இப்படிப்பட்ட குடும்பங்களும் நடுத்தருவுக்கு நிற்கிதுன்னு சொன்ன பின்னாடி நீதிமன்றத்தை அணுகின பின்னாடி இறந்த அந்த குடும்பங்களுக்கு 10 லட்ச ரூபாய் நஷ்டஈடு கொடுக்கணும், இந்த தடை சட்டத்தின் பிரிவுகள் கீழே வழக்கு பதியணும் என்று நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இப்போதும் என்ன நிலைமைனா 250க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் மரணம் அடைஞ்சிருக்காங்க. 36 பேருக்கு தான் இதுவரைக்கும் நிவாரணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 200 பேர் அளவுக்கு தான் இந்திய அளவிலேயே நிவாரண நிதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புவது, இந்த தடை சட்டத்தை மீறுவது யாருன்னா உள்ளாட்சி அமைப்புகள். மாநகராட்சிகள் முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது. பெரும்பாலான நகராட்சிகளையும் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. திட்டம் நிறைவேற்றுகிற போதே இந்த மேன்ஹோல் என்று சொல்லக்கூடிய அந்த அதில் இறங்கி கழிவை சுத்தம் செய்வதற்கு உள்ள நவீன இயந்திரங்கள் வாங்கப்படுவதில்லை. இது ஒப்பந்த அடிப்படையில், அவுட்சோர்சிங் அடிப்படையில் தமிழக அரசாங்கம் விடுவதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பயிற்சி இல்லாத தெருக்களில் இருக்கிற தலித்து இளைஞர்களை அழைத்து இந்த பணியை ஈடுபடுத்துகிறாங்க. இதுக்கு உரிய கவசமோ பாதுகாப்பு உபகரணங்களோ எதுவும் கிடையாது, பயிற்சியோ எதுவும் கிடையாது. இப்போ இது ஒரு மிகப்பெரிய சமூக இழிவாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக சட்டம் என்பது பகிரங்கமாக மீறப்படுகிறது. நீதிமன்றம் பலமுறை சுட்டிக்காட்டியும் கூட இந்த அரசு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. இன்றைக்கு அமைச்சர்கள் எங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா அதெல்லாம் என்று சவால் விடுகிறார்கள். ஆனால் ஒரு சட்டம் மீறப்பட்டிருக்கு என்று சொன்னால் இந்த 1993லேயும் சரி 2013 போடப்பட்ட இந்த பாதாள சாக்கடை, செப்டிக் டேங்கு, உலர் கழிப்பிடங்கள் தடுப்புச் சட்டம்,
இது ஒரு வழக்கு கூட பதியப்படலை. 2 ஒரு நபர் கூட தண்டிக்கப்படலை. அப்படின்னா 250 பேர் மரணம் அல்ல, 250 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு குற்றம் சுமத்தக்கூடிய செயல். இப்போது இந்த அரசாங்கம் ஒரு அடித்தட்டு விளிம்பு நிலை மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லை, அவர்கள் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிற ஒரு நிலையாகத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்குது என்று நாங்கள் பார்க்குறோம். இது கவலையானது. அது மட்டுமில்லை, இந்த மனித கழிவு ஒழிப்பதற்கு இவங்க சொல்லுகிற திட்டம் தனிநபர் கழிப்பறை நாங்கள் கட்டுறதுக்காக நிதி ஒதுக்குறோம் என்று சொல்கிறாங்க. 12,000 ரூபாய் அந்த ஹவுஸ் ஹோல்டருக்கு கொடுப்பதாக சொல்லப்படுகிறது. மிகப்பெரிய அளவுக்கு ஊழல். அதில் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கிறவங்க செய்யக்கூடிய நிலைமை இருக்குது. முறையாக அது கட்டப்படலை. இன்றைக்கும் சொல்லக்கூடிய தகவல்கள் என்னென்னா 60% கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் வீடுகளில் தனிநபர் கழிப்பறைகள் இல்லை. நகரங்களில் சேரிகளில் பின்தங்கிய பகுதிகளில் 40%க்கு மேலே தனிநபர் கழிப்பறைகள் இல்லை. அப்படின்னா இந்த மனித கழிவுகளை யார் அப்புறப்படுத்துகிறா? இந்த தொழிலாளர்கள் தான் அப்புறப்படுத்துகிறாங்க. இப்போ இது அரசாங்கமே உள்ளாட்சி அமைப்புகளே இந்த சட்டத்தை மீறுவதும் இப்படி இவர்களை ஈடுபடுத்துவது என்பது தண்டனைக்குரியதாக இன்றைக்கு பார்க்கணும். ஒரு சமூக விழிப்புணர்வு என்பது இந்த மக்களிடமும் உருவாக்க வேண்டியிருக்கு. இந்த பணியில் ஈடுபடக்கூடாது என்று உருவாக்க வேண்டியிருக்கு. மிகப்பெரிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. குறிப்பாக தமிழக அரசு அது பல விஷயங்களில் நாங்கள் முன்மாதிரியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிற அரசாங்கம் இன்றைக்கு இதில் பின்தங்கி இருப்பதும் ஒரு சமூக இழிவை நியாயப்படுத்துவதும். உதாரணமாக சட்டமன்றத்தில் தீண்டாமை கொடுமை தமிழ்நாட்டில் இருக்கிறது, பல கிராமங்களில் அன்டச்சபிலிட்டி இருக்குது, ரெட்டை டம்ளர் முறை இருக்குது, துண்டு போட முடியாமல் இருக்குது, செருப்பு போட முடியாமல் இருக்குதுன்னு சொன்னபோது மறைந்த முதலமைச்சரே கூட தமிழ்நாட்டின் எந்த கிராமத்திலும் தீண்டாமை கொடுமை இல்லை என்று பொய் சொன்னாங்க, தவறான தகவலை சொன்னாங்க. இன்றைக்கும் எங்களுடைய ஆய்வில் கிட்டத்தட்ட 8000த்திற்கும் மேற்பட்ட குக்கிராமங்களில், சிறிய கிராமங்களில் இன்றைக்கும் தீண்டாமை இருக்கிறது, இப்படிப்பட்ட கொடுமைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எங்களுடைய கையில் இருக்குது. பட்டியல்களை அரசாங்கத்திட்ட நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆகவே இவர்கள் இதையெல்லாம் அமுலாக்குகிற இடத்துல இல்லாமல் இதை மூடி மறைக்கிற ஒரு ஏற்பாடாக இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது என்று நாங்கள் பார்க்குறோம். எல்லா விதத்திலையுமே மொத்தத்தில் செயலிழந்து போன ஒரு அதிமுக அரசு செயல்பட்டு இருக்கிற இந்த ஒரு சூழலில் உள்ளாட்சி தேர்தல் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அது நடக்காத ஒரு நிலையில், நடந்திருந்தாலே நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காண முடியாத அளவுக்கு லஞ்சம் ஊழல்லாம் இருக்கக்கூடிய சூழலில் அது நடக்கவே இல்லைன்னும் போது இன்னும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி நம்ம கிராமப்புறங்கள்லையோ ஊரக நகரப்புறங்களில் ஏதாவது ஒரு அலுவலகங்களுக்கு போய் தங்களுக்கு உண்டான வேலைகளை சரி செய்யணும் போது அங்கிருந்து லஞ்சம் ஊழல் அப்படிங்கிற விஷயம் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு மேல்தட்டு வரைக்கும் பல ஊழல்களை பற்றி நம்ம இன்னைக்கு ஊடகங்களில் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னாலும் அடித்தட்டுலேருந்தே இதற்கான ஒரு அடையாளம் அஸ்திவாரம் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழல் அதிகரிச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? லஞ்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு சாதாரணமாக எல்லா நிறுவனங்கள்லையுமே அலுவலகங்களில் போனாலுமே அரசு துறையில் இருக்கிறத பார்க்குறோம். இப்போ உள்ளாட்சி அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் இன்னும் அங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க? பொதுவாக தமிழ்நாடு அநேகமாக எதில் முதலிடத்தில் இருக்க இல்லையோ, இந்த லஞ்ச ஊழலில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குது என்று இவர்களுக்கு பரிசு வழங்கலாம். இப்போது ஏன் இதை நாங்கள் குறிப்பாக சொல்லுகிறோன்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற சோமனூரில் கட்டப்பட்ட ஒரு அந்த பேருந்து நிழற்குடை இடிந்து விழுந்து சில பேர் மரணம் அடைஞ்சாங்க. பொறையாறு அரசு போக்குவரத்து பணிமனை இடிந்து விழுந்து 8 தொழிலாளர்கள் இறந்து போயிட்டாங்க. சமீபத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, நம்ம ஊரக வளர்ச்சித்துறை CFL பல்புகள் வாங்குவதற்காக ஒரு டெண்டர் அறிவிச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக அது ஒரு 1400 ரூபாயிலிருந்து 1800 ரூபாய்க்குள்ளே தான் அந்த பல்புகளுக்கான விலைகள் பொதுவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அப்நார்மலாக அந்த ஊரக வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக இருப்பவர் 2500 ரூபா வரைக்கும் விலை நிர்ணயித்து தனக்கு வேண்டிய சிலர் மூலமாக அந்த டெண்டரை தமிழகம் முழுவதும் இருக்கிற 12524 ஊராட்சிகளுக்கும் அவர் மூலமாகவே அது சப்ளை ஆகிற ஒரு ஏற்பாடை செய்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேல் அதில் ஊழல் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டித்து அறிக்கைகள் என்பது வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா,
உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாநில அரசாங்கம் நிதி உதவி பண்ணணும் திட்டத்தின் அடிப்படையில். நீங்கள் 2015, 16, 14, 15 இதெல்லாம் பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5000 கோடி ரூபாய் ஒதுக்குவதாக சொன்னாங்க. ஆனால் 900 கோடி ரூபாய் மட்டும்தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. மீதி தொகை என்னாச்சு என்று தெரியல. கீழே விசாரிக்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, விடுவிக்கப்பட்டதாக கணக்கு எழுதப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் செலவாக இவர்களே எடுத்துக்கொண்டு அது அமைச்சர்கள் மட்டத்திலிருந்து மேல்மட்ட அதிகாரிகள் வரையிலும் திட்ட நிதியிலேயே மோசடிகள் நடைபெற்றிருக்கு என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாத அளவில் ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள், மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கூட வழங்கப்படவில்லை. பெரும்பாலான ஊராட்சிகளில் மின்சார கட்டணத்தை கூட கட்ட முடியவில்லை, கையில் நிதி கிடையாது. இவர்கள் விடுவிப்பதாக சொன்ன நிதி விடுவிக்காமலேயே விடுவித்ததாக கணக்கு எழுதப்பட்டு அதிலும் ஒரு பெரிய மோசடிகள் என்பது நடைபெற்றிருக்கு என்று சொல்லப்படுகிறது. உள்ளாட்சி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை சமநிலையத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி செயல்பட்டு இருக்கு, உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அது 2 ஆண்டுகள் நடக்காத இந்த ஒரு சூழலில் எந்த ஒரு பணிகளுமே நடக்காத ஒரு நிலையில் மக்கள் எவ்வளோ தூரம் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க, சுகாதாரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அதுவே இன்னைக்கு சீர்கேடு அடைகிற ஒரு நிலைக்கு போயிருக்கு. அமைப்புகள் சரியாக செயல்படலை அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஸ்திரமற்ற இந்த அதிமுக ஆட்சியினாலேயும் இந்த மாதிரியான ஒரு தலைமை தட்டி கேட்கறதுக்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு காரணத்தினாலே எல்லாம் ஒரு மனம் போன போக்கா மற்றவர்கள் செயல்படுறதன் காரணமா லஞ்சம் எவ்வளோ தூரம் பெருகி இருக்குன்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நவம்பர் 27 என்னும் நாளுக்கு இந்திய அளவிலும் ஒரு குறிப்பிடத்தக்க இடம் உண்டு. உலக அளவிலும் குறிப்பாக ஈழ மக்களினுடைய வரலாற்றிலும் அதற்கு குறிப்பான இடம் உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 27ஆம் தேதியை ஈழத்து மக்கள் மாவீரர்கள் நாள் என்று நினைவு கூறுகிறார்கள். அதே போல் இந்தியாவில் நவம்பர் 27 என்பது இந்தியாவினுடைய 7வது பிரதமராக இருந்த சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களினுடைய நினைவு நாளாக இருக்கிறது. எனவே இந்தியாவிலும் ஈழத்திலும் ஒரு முக்கியமான நாளாக நவம்பர் 27 கருதப்படுகிறது. 1976 2009 வரைக்கும் ஆயுதம் ஏந்தி போராடிய ஈழ மக்களினுடைய வரலாற்றில் 1982 நடந்த ஒரு நிகழ்வுதான் இந்த மாவீரர் நாள் என்பதற்கான அடிப்படை. யாழ்ப்பாணத்திலிருந்து குண்டு காயங்களோடு தப்பி வந்த சங்கர் என்கிற ஒரு போராளி 1982 நவம்பர் 27ஆம் தேதி மதுரை மண்ணிலே உயிர் துறந்தார். அங்கிருந்து தமிழகத்தை நோக்கி வந்தவர் அவர். அதற்கு பிறகு பல போராளிகள் இறந்தார்கள். என்றாலும் முதல் போராடி பலியான நாள் என்கிற அடிப்படையில் அந்த நவம்பர் 27 என்பதை மாவீரர் நாள் என்று விடுதலை புலிகள் இயக்கம் அறிவித்தது. அதனுடைய அடிப்படையில் 1989ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் அந்த மாவீரர்கள் நாள் நினைவு கூறப்படுகிறது. எடுத்த லட்சியத்திற்காக தங்கள் உயிரை பணயமாக வைத்து அவர்கள் போராடிய அந்த போராட்டம் இப்போது அது ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கலாம். ஆனாலும் உலகத்தின் வீரம் செறிந்த போராட்டங்களில் ஈழத்தின் போராட்டமும் ஒன்று. எப்படி அமெரிக்காவை எதிர்த்து வியட்நாமிய மக்கள் போராடினார்களோ அப்படி வெறும் சிங்கள அரசை மட்டுமல்ல உலக நாடுகள் பலவற்றையும் எதிர்த்து ஈழ மக்கள் போராடி தங்களினுடைய உயிரை பலி கொடுத்ததற்கான அடையாளமான நாள்தான் அந்த மாவீரர் நாள். உலகம் முழுவதும் இன்றைக்கு ஈழத்தமிழர்கள் வாழ்கிற இடங்களிலேயெல்லாம், தமிழ் உணர்வுள்ளவர்கள் வாழ்கிற இடங்களிலேயெல்லாம் அந்த மாவீரர்கள் நாள் நினைவு கூறப்படுகிறது. இது ஈழத்தின் வரலாற்றில் ஒரு நாள் என்றால் மண்டல் குழுவினுடைய பரிந்துரையை நடைமுறைப்படுத்தி ஒரு பகுதியாகவாவது நடைமுறைப்படுத்தி இந்திய நாட்டில் ஒரு அரசு ஆணையை பிறப்பித்து அதனாலேயே தன் அரசை இழந்துவிட்ட விபி சிங் அவர்களினுடைய நினைவு நாளும் நவம்பர் 27 தான்.
1931 ஆண்டு அவர் பிறந்தார். 2008 நவம்பர் 27 அவர் மறைந்து போனார். அவருடைய வாழ்வில் பல்வேறு விதமான ஏற்ற தாழ்வுகள் இருந்தன. இறுதியாக கடுமையான நோய்க்கும் உள்ளாகித்தான் அவர் இறந்தார். ஆனால் வாழ்கிற காலங்களில் அவர் ஒரு பணக்காரர் வீட்டு பிள்ளையாக பிறந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கும் உதவக்கூடிய மண்டல் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். முதலாக 1969 உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுதான் அவர் பிறந்த மாநிலம். அவருடைய தொடக்ககால பள்ளி படிப்பு டூன் ஸ்கூல் என்று சொல்லுகிற டேராடூன் பள்ளிக்கூடத்திலும் அதற்கு பிறகு அலகாபாத், பூனே பல்கலைக்கழகங்களிலும் நடந்தது. ஒரு ராஜபுத்திரர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஜமீன்தார்களினுடைய குடும்பத்திலே பிறந்தவர் தான் அவர். 1971 ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினரானார். இந்திரா காந்தியினுடைய அமைச்சரவையில் துணை அமைச்சராகவும் பிறகு கேபினெட் அமைச்சராகவும் அவர் இருந்தார். அதற்கு பிறகு ராஜீவ்காந்தியினுடைய அமைச்சரவையிலும் 84 87 வரைக்கும் பாதுகாப்புத்துறை இராணுவத்திற்கான அமைச்சராகவும் விபி சிங் இருந்தார். இடைப்பட்ட காலத்தில் 1980 82 என்கிற 2 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக விபி சிங் அமர்ந்திருந்தார். அவர் முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த 2 ஆண்டுகளிலே தான் உத்தரப்பிரதேசத்திலே இருந்த மிகப்பெரிய கொள்ளைக்காரர்கள் பலர் அரசிடத்திலே வந்து சரண் அடைந்தார்கள். அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் பக்கத்தில் இருக்கிற சில நியாயங்களையும் உள்வாங்கி அதற்கு பிறகு அவர்களை இயல்பான மனிதர்களாக மாற்றுவதற்கு விபி சிங் எடுத்த நடவடிக்கைகள் இன்றைக்கும் நம்முடைய வரலாற்றிலே இருக்கின்றன. எனவே இப்படி பல்வேறு விதமான பங்குகளை வகித்த விபி சிங் அவர்கள் ராஜீவ்காந்தியினுடைய அமைச்சரவையை விட்டு வெளியே வந்து ஜன் மோர்ச்சா என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி பிறகு ஜனதாதள், காங்கிரஸ், எஸ் போன்ற கட்சிகளோடு சேர்ந்து அதனை ஜனதாதளம் என்று ஆக்கி திராவிட முன்னேற்றக் கழகம், தெலுங்கு தேசம், அசாம் கனபரிஷத் முதலிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து 1989 அவர் இந்தியாவினுடைய பிரதமரானார். ஆனால் ஒரே ஒரு ஆண்டு தான் அவரால் பிரதமராக இருக்க முடிந்தது. அதற்கு காரணம் அவர் கொண்டு வந்த மண்டல் குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துகிற ஆணையை அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி மறைமுகமாக எதிர்த்தது, நேரடியாக இல்லை. எனவே மறைமுகமாக எதிர்த்து அவர் மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை ஆட்சியிலிருந்து அகற்றியது. அந்த மண்டல் குழு பரிந்துரையை நடைமுறைப்படுத்துவது கூட அவர் பல சிரமங்களுக்கு இடையில் பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு இடையிலே தான் அதனை அவரால் செய்ய முடிந்தது. விபி சிங் காலத்திலே தான் காவிரி சிக்கலுக்கான நடுவர் மன்றம் நியமிக்கப்பட்டது. அதை கூட அவர் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு செய்தார். 1990 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அந்த அறிவிப்பை அவர் வெளியிடுகிற போது இது தமிழகத்தின் முதலமைச்சராக அன்றைக்கு அப்போதுதான் முதலமைச்சராக கலைஞரும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகியிருந்தார். தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாள் பரிசாக நான் இதனை அறிவிக்கிறேன் என்று அவர் சொன்னார். இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக முயற்சிகளை செய்த காரணத்தால் அவரால் பிரதமரால் நிலைக்க முடியவில்லை. அவரே சொன்னார் இறுதி உரையில், மண்டல் குழு பரிந்துரையா பிரதமர் பதவியா என்று கேட்டால் மண்டல் குழு பரிந்துரையை கொண்டு வருவதற்காக நான் பிரதமர் பதவியையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். உண்மையிலேயே ஒரு சமூக நீதி காவலராக இந்தியாவில் இருந்த பிரதமர்களில் குறிப்பிடத்தக்கவராக இருந்தவர் விபி சிங் அவர்கள்தான். மிக குறுகிய காலமே பிரதமராக இருந்தாலும் இன்று வரையில் அவர் செய்த அந்த செயல்கள் பேசப்படுகின்றன. இன்று வரையில் அவர்தான் வேறு எந்த பிரதமரை விடவும் மிக கடுமையாக சிலரால் எதிர்க்கப்படுகிறார். எதிர்க்கப்பட வேண்டியவர்களால் எதிர்க்கப்படுவது தான் நம்முடைய பெருமை. பாராட்டப்பட வேண்டியவர்களால் பாராட்டப்படுவதும் எதிர்க்கப்பட வேண்டியவர்களால் எதிர்க்கப்படுவதுமாக இருக்கிற விபி சிங்கினுடைய வாழ்க்கை, அவர் செய்த சாதனைகள், அதனையும் இந்த நவம்பர் 27 நாம் நினைவு கூர்வோம். நாளுக்கு நாள் நாம் பல புதிய நோய்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கின்றோம். எனவே இவற்றிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி அறிந்து கொள்வதே இந்த மருத்துவம் பகுதி. நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம் நேயர்களே. பல் மற்றும் ஈறு, அதாவது டென்டல் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா
ஒரு முக்கியமான ப்ராப்ளம். நிறைய பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட வர்ற ஒரு என்ன ப்ராப்ளத்துக்காக வர்றாங்க அப்படின்னா, ஈரலேருந்து ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி துர்நாற்றம், வாயிலிருந்து துர்நாற்றம் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஈரில் ரத்தம் கசியறதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கின்றன. ஈர் வந்து ஹெல்த்தியாக இருந்ததுன்னா நம்ம பல் தேய்க்கும் போதோ, இந்த ஃப்ளாஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போதோ, உணவு சாப்பிடும் போதோ, ப்ரஷ் பண்ணும்போதெல்லாம் ரத்தமே வரக்கூடாது. ரத்தம் வருது அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து நீங்கள் பல் மருத்துவரை பார்த்து சரி பண்ணுறது, அது கொஞ்சம் ஏர்லியாக சரி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கு காரணங்கள் பல இருக்குது. முக்கியமான காரணங்கள் வந்து ஈரில் வர்ற நோய், அதாவது ஈரில் வர்ற இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஈரை தாக்கும்போது அந்த ஈர் வந்து அந்த ஃபர்ம்னஸ் இழந்துடும். ஸோ இன்ஃபெக்ஷன் வரும்போது ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரும்போது அது ஒரு ரியாக்ஷன், நம்மளோட பாடியோடைய ரியாக்ஷன் வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் அதிகப்படுத்துறது. ஸோ அந்த ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தும் போது அந்த ஈர் வீங்க ஆரம்பிக்கும். ஈர் வீக்கம் வரும்போது அதில் வந்து நம்ம ஏதாவது கையை வச்சு அழுத்தும் போதோ, ப்ரஷ் பண்ணும்போதோ, சாப்பிடும்போதோ இந்த வீங்கின ஈரிலேருந்து ரத்தம் கசிகிறது வந்து சகஜம். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது அந்த ஈர் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் புண்ணாகும் நம்ம அழுத்தும் போது, அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போது. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம், ஈரில் வர்ற இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம சரியாக பல் துலக்காமல் இருக்கிறது தான். நைட்டில் பல் தேய்க்காமல், அந்த நூல் வச்சு ஃப்ளாஸ் பண்ணாமல், நம்ம சாப்பிட்றதெல்லாம் பல் இடையில உட்காந்து அந்த ஈரை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஈரில் ஒரு ரியாக்ஷன் தான் அந்த ஈர் வீக்கம் வர்றது. ஸோ அதனால் நம்ம இதை தடுக்கணும் அப்படின்னா டெய்லி நைட் ப்ரஷ் பண்ணணும், பல்லை வந்து அந்த ஃப்ளாஸ் வச்சு க்ளீன் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது செய்துட்டு இருந்தாலும் பல் ஈரில் ரத்தம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் பல் மருத்துவரை பார்த்து அல்ட்ராசானிக் க்ளீனிங்னு சொல்கிறது, அதை பண்ணுவாங்க அவங்க. அந்த பல்லுக்கு, அந்த ஈருக்கும் பல்லுக்கும் இடையில் கரை பிடிக்கும். அந்த கரை பிடிக்கும்போது அது ஹார்ட் ஆயிரும். அந்த கால்சியம்லாம் சால்ட்லாம் உட்காந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மண்சோறு மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அந்த பல்லுக்கும் ஈருக்கும் இடையில். ஸோ அந்த பல் காரை பிடிச்ச பிறகு நம்ம சாதாரணமாக ப்ரஷ் பண்ணால் கூட அது வெளியே வராது. பல் மருத்துவர் வந்து ஒரு அல்ட்ராசானிக் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்கேலிங் பண்ணி அந்த இருக்கிற காரையெல்லாம் எடுத்துட்டா அப்புறம் அந்த ஈர் வந்து நல்ல தன்மையை பெற்று அந்த ப்ளீடிங்லாம் நின்றோம். ஆனால் அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில நேரம் வாய் கொப்பளிக்கிற ஒரு மருந்து கொடுப்போம், ஒரு ஸ்பெஷல் குளோரெக்சிலின் அப்படின்னு ஒரு மருந்து கொடுப்போம். அதோட வீக்கம் அதிகமாக இருக்குன்னா சில மாத்திரைகளும் ஒரு வாரம் இல்லைனா 10 நாள் சாப்பிட சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மருந்து, வாய் கொப்பளிக்கிற மருந்து, அப்புறம் மாத்திரைகள் சாப்பிட்டு அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒரு சிலருக்கு அந்த ஈர் ஆறாமல் இருக்கிறதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் நல்ல கண்ட்ரோலாக இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது முதல் அறிகுறி வந்து ஈர் ப்ராப்ளம். ஈர் வீங்க ஆரம்பிக்கும், ஈர்லேருந்து ரத்த கசிவு ஏற்படும். அப்படின்னா அவங்க டயபெட்டிக்காக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் செக் பண்ண சொன்னீங்கன்னா, சுகரை செக் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும். இல்லை டயபெட்டிக்காக இருக்காங்க அப்படின்னா கண்ட்ரோல் வந்து மோசமாக இருக்கும். அந்த கண்ட்ரோல் மோசமாக இருக்கும்போது தான் இந்த ரத்த கசிவு, இந்த ரத்த வீக்கம் ஈரில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஹெல்த் செக் பண்ணணும், சுகர் எப்படி இருக்குது, சுகர் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி சிலருக்கு வந்து சில வியாதிகள், சம்டைம் சில நேரம் ஒரு விதமான ஒரு பிளட் கேன்சர் வந்தால் கூட இந்த ரத்த ஈர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம கரெக்டாக செக் பண்ணி அதுக்கு அவங்கள ஹிஸ்ட்ரி எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி சில நேரம் ஒரு பயாப்சி மாதிரி பண்ணுவோம் அந்த ஈர்லேருந்து. இதெல்லாம் பண்ணி அதை செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ரத்த கசிகிறது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது. அது வந்து சாதாரணமாக ஈர் புண்ணாக இருக்கலாம், அது ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் டிசீஸுக்கு ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். அதனால் அதை வந்து நம்ம லேசாக எடுத்துக்கிடக்கூடாது. ரத்தம் கசியும் போது சிலருக்கு வந்து இதையும் தாண்டி நம்ம ஸ்கேலிங்கில் கூட சரியாகாமல் இருந்ததுன்னா ரொம்ப எலும்பு தேஞ்சு ரத்தம் வந்து அந்த ஈர் தேயும் போது படிப்படியாக அந்த எலும்பும், அந்த ஈரில் உள்ள இன்ஃபெக்ஷன் தாடை எலும்பையும் தாக்கிச்சுன்னா
எலும்பு தேய தேய அந்த பல் ஆட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டுதுன்னா, கொஞ்சம் லேசாக பல் ஆடுது, இந்த எலும்பும் தேயிற ஸ்டேஜ் வருது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு கம் சர்ஜரி மாதிரி பண்ணணும், கம் ஆப்ரேஷன். அது வந்து சில நேரம் லேசர் வச்சு பண்ணுவாங்க. லேசர் அசிஸ்டட் நியூ அட்டாச்மெண்ட் ப்ரொசீஜர், லனாப்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி இருக்கிற எலும்பை நம்ம இன்னும் கொஞ்சம் தேயாமல் பார்த்துக்கணும். அதுதான் முக்கியம். எலும்பு திருப்பி வளர வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த தாடை எலும்பு கொஞ்சம் தேஞ்சு போச்சுன்னா அதை வளர வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிலது கால்சியம் சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க சரியாக போகணும், அப்படி அது இம்ப்ரூவ் ஆகவே ஆகாது. ஸோ நம்ம இருக்கிற எலும்பை தக்க வைக்கிறது தான் முக்கியம். அதுக்கு இந்த கம் சர்ஜரி, ஃப்ளாப் சர்ஜரி, லனாப் ப்ரொசீஜர் இது மாதிரி பண்ணி லேசர் வச்சு பண்ணுறது ரொம்ப அவசியம். இதையும் தாண்டி சிலருக்கு ரொம்ப அதிகமாக போய் பல்லாம் ஆட ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். கொஞ்சம் ஸ்ப்ளிண்டிங் டெக்னிக்ஸ், பல்ல ஆடாத மாதிரி, அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நம்ம ஆரம்ப கட்டத்துலேயே அதை பார்த்து சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு இந்த ரத்தம் கசைகிறதுனால அதனால் வாய் துர்நாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கசிஞ்ச ரத்தம் வந்து அங்கேயே இருக்கும்போது ஈர்லேயும் நாக்குலேயும் அந்த துர்நாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சிலர் வந்து நாக்கை க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. மாதக்கணக்கில் பல்ல தேய்ப்பாங்க, ஈரை க்ளீன் பண்ணுவாங்க, அந்த நாக்கை க்ளீன் பண்ண மாட்டாங்க. நாக்கையும் நம்ம க்ளீன் பண்ணோம். இந்த டங் க்ளீனர் வச்சு நாக்கில் படியக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா செல்ஸு, கெரட்டுங்கிறத நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அந்த நாக்கை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த்துக்கும் முக்கியம். அதுவும் குறிப்பாக கொஞ்சம் வயசானவங்களுக்கு இன்னும் அதிகமாக முக்கியம் அது. ஏன்னா அந்த நாக்கில் அந்த படை இருக்க அந்த வெள்ளைப்படை உண்டாகி அதுலேருந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம அவங்க சுவாசிக்கும்போது உள்ள லங்ஸுக்கு போகும். அப்போ நம்ம லங்ஸுக்கு போய் அங்கேருந்து நிமோனியா வரக்கூடிய வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் நம்ம வாயை சுத்தமாக வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈறு, நாக்கை சுத்தமாக வைக்கணும். ஸோ இந்த துர்நாற்றத்துக்கு வேறு காரணங்களும் இருக்குது. சில நேரம் நமக்கு வயிறு அல்சர் இல்லை வயிறு புண்ணு இருக்கும்போது, அதே மாதிரி லங் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது, த்ரோட் இன்ஃபெக்ஷன், சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது கூட அது வந்து வாய் துர்நாற்றமாக கூட வெளிப்படலாம். ஸோ அதனால் வாய் துர்நாற்றம் வந்து வாய் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அது கூட இருக்கிற அந்த சைனஸு, வயிறு, அந்த இதெல்லாம் கூட செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இரத்த கசிவு, ஈரில் உள்ள இரத்த கசிவு வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அது கட்டாயம் பல் மருத்துவரை பார்த்து ட்ரீட் பண்ணணும். வாய் துர்நாற்றத்துக்கும் பல்வேறு காரணங்கள் உண்டு. அதையும் நம்ம பல் மருத்துவரை பார்த்து சரி செய்கிறது வந்து ரொம்ப நல்லது.